இந்த நற்கருணை பிரசன்னம் விசுவாச வாழ்வுக்கு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக நீங்கள் வேண்டுதல் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அவர் பதில் கொடுத்து நிறைவேற்றக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணை பிரசன்னம் ஒரு மருந்து மட்டுமல்ல, ஒரு ஆலோசகர் மட்டுமல்ல, ஒரு விடுதலை மட்டுமல்ல. இது இயேசு நமக்காக கொடுத்த உணவும் இயேசு நமக்காக கொடுத்த அவருடைய இரத்தமுமாக நாம் பார்க்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையை நமக்காக கொடுக்காமல் விட்டு இருந்தால் இன்று நாம் பாவத்தின் நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக நாமும் மாண்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கும். அதனாலதான் அவர் வரும் வரை இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நமக்காக அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்திருக்கின்றார், வாழ்வாக கொடுத்திருக்கின்றார். வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக அர்ப்பணித்து தன் உயிரை கொடுத்திருக்கின்றார். இந்த அப்பத்தின் வாயிலாக, இதன் இரத்தத்தின் வாயிலாக நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி, நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, பாவத்தில் இருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி, இறை ஆட்சியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த நற்கருணை பிரசன்னம். திருப்பாடல் 35வது அதிகாரம் முதல் இறை வார்த்தை, ஆண்டவரே எனக்கெதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும். இப்படியாக இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற காரியத்திற்கு புறம்பாக, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு எதிராக எத்தனையோ போட்டிகளும் பொறாமைகளும் வசைப்பாடுகளும் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்ற தடையாக பலர் வந்து நம்மை குற்றப்படுத்தி கொண்டு, நம்மளை காயப்படுத்தி கொண்டு, அவமானப்படுத்தி கொண்டு, இகழ்ந்து பேசி நம்மை மேலே எழும்ப விடாமல் நம்மை கீழே தள்ளி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதோ இந்த நற்கருணை இருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உயிராக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நமக்கு எதிராக அவர் போர் புரிய வேண்டும், நமக்கு எதிராக அவர் வாதாட வேண்டும். நீதிமன்றங்களிலே பல ஆயிரமான மக்கள் நீதிமன்றங்களை நாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் 2 விதமான மனிதர்களை நம் நீதிமன்றங்களில் பார்க்க முடியும். ஒன்று நேர்மையாளனாக இருப்பார், இன்று ஒருவர் நேர்மை அற்றவராக இருப்பார். ஒருவர் நீதிக்காக போராடி கொண்டிருப்பார், மற்றொருவர் பொய் நிமித்தமாக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்பார், ஏமாற்றத்திற்காக தொடர்ந்து கொண்டிருப்பார், பொய் வழக்குக்காக தொடர்ந்து கொண்டிருப்பார். அந்த இடங்களிலே ஒரு நீதிமானும் இருப்பார், ஒரு குற்றவாளியும் இருப்பார். ஆனால் அநேக காரியங்களில் நாம் பார்க்கிறோம், நீதி கிடைப்பதில்லை. யார் குற்றவாளியோ அவர்கள் நீதியை பெற்றுக்கொண்டு போய்விடுகிறார்கள். உண்மையில் நீதிமானாக இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கிடைக்கின்றது. நீங்கள் அநேக காரியங்களிலே இப்படியாகத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மனிதர்கள் மத்தியில் நமக்கு நீதியோ நேர்மையோ கிடைப்பதில்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு தெரியும் நாம் செய்வது தவறா இல்லையா என்று. நாம் ஆண்டவருக்காக வாழ்கின்ற போது நமக்கு எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை வழக்குகள் நமக்கு எதிராக தொடுத்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் யார் பக்கம் நீதி நேர்மை இருக்கின்றது என்பதை அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வருகின்ற போது அவர் நமக்காக வழக்காடுவார். மனிதனாக பார்க்கின்ற வழக்கறிஞர்கள் அல்லாமல் ஒரு நீதியின் நிமித்தமாக, உண்மையின் நிமித்தமாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுவார். அநேகருடைய குடும்பங்களிலே செய்யாத தவறுக்கு
தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்யாத காரியங்களுக்கு நீதிமன்றங்களை நாடி நீதி தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நீதிமன்றத்தில் கொலையாளி கூடயும், பாவம் நிறைந்த மனிதர்கள் கூடயும், திருடர்கள் மத்தியிலும், கள்வர் மத்தியிலும் நாமும் அந்த இடங்களிலே நீதி விசாரணைக்காக நிற்கப்படுகின்றதை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் நமது உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த உடலும் இரத்தமும் தான். அப்படியாப்பட்ட சூழ்நிலையை நமக்கு இருக்கின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை அதிலிருந்து மீட்டெடுப்பார், அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆனால் எதற்காக இப்படியான ஒரு சூழ்நிலையை அவர் அனுமதிக்கின்றார் என்றால் அதில் கண்டிப்பாக மீட்பு இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, ஏன் எனக்காக இப்படியாக ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கின்றது? ஏன் எனக்கு இப்படியான எதிர்மறையான எதிர்வாதிகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள்? எனக்கு எதிராக வழக்கு தொடுப்பவர் யார் ஆண்டவரே? அப்பா, என்ன அனுமதி இருக்கின்றது? எனக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டு சொல்லி என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்து விட்டார்களே என்று யாரெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ, இதோ நீதியின் அரசர் நமக்காக வழக்காடுவதற்கு காத்து கொண்டு இருக்கின்றார். உங்களுடைய அலுவலகமாக இருக்கின்றதா? நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கின்றதா? உங்களுடைய குடும்பமாக இருக்கின்றதா? யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பொய்க்குற்றங்களை சொல்லி உங்களை நீதிக்காக காத்திருக்க வைத்திருக்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் நிச்சயமாக விசாரிக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய மக்களுக்கு, ஆண்டவருக்காக வாழ்கின்ற மக்களுக்கு, ஆண்டவருடைய சீடர்களாக சேவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் குற்றவாளி என்கின்ற அடையாளத்தை கொடுக்கப் போவதில்லை. மீட்பு நமக்காகத்தான். இதோ இந்த சிலுவையில் தான் மீட்பு. இதோ நமக்காகத்தான் மீட்பர் இறந்து மீண்டுமாக உயிர் தெழுந்து இதோ இந்த அப்பத்தின் வாயிலாகவும் தூய ஆவியின் வாயிலாகவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். இதோ இந்த நற்கரனை ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், வேதனைகளாக இருந்தாலும், எதிர்ப்புகளாக இருந்தாலும் நாம் மண்டியிடுத்து அவரோடு பேசி அவரிடத்தில் ஆலோசனை கேட்கின்ற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக ஒரு நீதியின் தீர்ப்பை, ஒரு நல்ல ஆலோசனை நமக்காக கொடுப்பார். இன்றைய நாட்களிலே நமக்காக வழக்காடுகின்ற வழக்கறிஞர்கள் நமக்கு நேர்மையாக இருப்பதில்லை. அந்த வழக்கறிஞர்கள் நம்மளிடம் இருந்து எந்த அளவுக்கு பணங்களை எதிர்பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் பணத்தை நம்மிடம் இருந்து பெற வேண்டும் என்பதற்காக வழக்குகளை நாட்கள் கடத்தி கொண்டே போவார்கள். ஆனால் நமக்காக போராடி கொண்டு இருக்கின்ற நமது ஆண்டவர் அப்படியாக செய்வதில்லை. அவர் நீதியின் அரசர். அவர் நமக்காக நீதிக்காக போராடி அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக, நமக்காக வழக்காடக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் கவலையை மாற்றுங்கள். இதோ நம்ம ஆண்டவரை தேடி வந்து விட்டோம். இந்த நற்கரனை ஆண்டவரை தேடி வந்து விட்டோம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குகளை நமக்காக போராடக்கூடியவர் ஒருத்தர் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை, இந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் மேற்கொண்டு ஆண்டவரை நாடி செல்லுவோம். உங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் நம்முடைய வளர்ச்சிகளை அடைய விடாமல் நமக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கின்ற நபர்களை நாம் நினைவுபடுத்துவோம். என்னென்ன போராட்டங்களுக்காக நம்முடைய ஜபங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அனைத்தையும் இந்த நற்கரனை ஆண்டவர் மத்தியில் ஒப்பு கொடுப்போம். நமது வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரே, என்னுடைய எதிர்ப்புகள் ஆண்டவரே, அப்பா எனக்கு எதிராக போர் தொடுப்போர் ஆண்டவரே ஏராளமான இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவரே, எதற்காக என் மீது இப்படியான ஒரு போர் சுமைகளை ஆண்டவரை சுமத்தி கொண்டு இருக்கின்றார்கள்? ஆண்டவரே, அப்பா என் மீது எதற்காக இப்படியாக ஆண்டவரே பொய் புகார்களை ஆண்டவரே, அப்பா பொய் பிரச்சாரங்கள் ஆண்டவரே, அப்பா எனக்கு எதிராக போர்
புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, என்னை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா, என்னுடைய உடைமைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, இவன் இருக்கக்கூடாது என்று சொல்லி, இவனுடைய சந்ததிகள் மறைந்து விடணும் என்று சொல்லி, இவனுடைய குடும்பங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி, இதோ இவனுடைய வேலைகள் இழக்க வேண்டும் என்று சொல்லி, இவனுடைய சொத்துக்கள் இழக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, பொறாமை நிமித்தமாக ஆண்டவரே, பலவீனமான எண்ணங்களோடு ஆண்டவரே எங்களை நோக்கி ஆண்டவரே அப்பா போர் தொடுத்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களை ஆண்டவரை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக நீங்கள் நின்று ஆண்டவரே நீங்கள் போர் புரிய வேண்டுமாக்குடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுமாக்குடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் உடல் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே, அப்பா உமது உடல் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, என் உடலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீங்க ஆண்டவரே. அப்பா, எக்காரணத்தை கொண்டு என் உடல் ஆண்டவரே மற்றவர்களுடைய தீய எண்ணங்களுக்கு பலியாகி விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலையும் நான் கீழே விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எனக்கு கொடுத்த உயிர் மூச்சு நீங்க ஆண்டவரே. அப்பா, என் உடல் உமக்காக ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஆத்மா ஆண்டவரே எல்லாம் உமக்காக மட்டும்தான் ஆண்டவரே. என் இயேசுவுக்காக என்னுடைய உயிரின இழப்பினை தவிர ஆண்டவரே ஒரு சூழ்ச்சி நிமித்தமாக ஒரு பலவீன நிமித்தமாக என்னுடைய உயிர் ஆண்டவரே அப்பா போகாதபடிக்கு ஆண்டவரே என் உடலில் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நான் வாழ்வதும் மரிப்பதும் எல்லாம் உமக்காக மட்டுமே இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, எதிர் போராளிகள் ஆண்டவரே எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை போர்கள் செஞ்சாலும் எனக்காக நின்று போர் புரியக்கூடிய தெய்வம் இதோ இந்த நற்கரணையில் இருந்து கொண்டு இருக்கின்றார், இந்த நற்கரணை பிரசனத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் கடந்து செல்கிறேன். அப்பா, நிச்சயமாக நீங்க என் கூட இருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியான இந்த விசுவாசம் உள்ள வார்த்தை என்னை திடப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே நான் கடந்து செல்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே அநேகருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படியாக தன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மனம் இறங்கி ஆண்டவரே யார் எல்லாம் நீதிமன்றத்தை நாடிக்கொண்டு இருக்கின்றார்களோ, பொய் வழக்குகள் நிமித்தமாக நீதிமன்றங்களுக்கு கடந்து சென்று ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, நிச்சயமாக நீங்க ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. அப்பா, ஒரு நீதி தீர்ப்பை ஆண்டவரை இங்கே கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க நீதிபதியாக இருந்த ஆண்டவரே. அப்பா, நீங்க எனக்கு வழக்கறிஞனாக இருந்த ஆண்டவரே. அப்பா, எனக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டுமா கொடு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, என் எதிரிகள் ஆண்டவரே அப்பா அவர்கள் என்னை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள், துயரப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, என் வேலையை ஆண்டவரை கைவிட வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. இவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அப்பா என்னை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. இப்படியான எண்ணங்களை மாற்றி ஆண்டவரே அப்பா, நானே உன் மீட்பர் என்று சொல்லி எனக்காக நின்று நீங்கள் யுத்தம் புரிய வேண்டுமா கொடு ஜெபிக்கிற ஆண்டவரே. என் மீட்பர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க எனக்கு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு எதிராக ஆண்டவரே ஒருவனும் எழும்பாதபடிக்கு தேவனை பாதுகாக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நீதிமன்றத்திற்கு போகக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் வழக்குகளை தொடரக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீங்க மனம் இறங்கி ஆண்டவரே எங்களுக்காக நீங்க வழக்காட வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம். என் எதிரிகள் ஆண்டவரே தேடியும் காணாமல் போவாதாக ஆண்டவரே. அப்பா, என் எதிரிகள் ஆண்டவரே எங்க தேடினாலும் காணாமல் போகட்டும் ஆண்டவரே. அப்படியான வார்த்தைகளை இங்கே கொடுத்த ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். இந்தந்த பிள்ளைகள் எல்லா ஆண்டவரை பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அப்பா கோர்ட்டு கேஸ் அலைந்து கொண்டு இருக்கின்றார்களோ, நீதிக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்களோ ஆண்டவரே. அப்பா, இருக்கிற பணங்களை செலவழித்து ஆண்டவரே இன்னி செலவழிப்பதற்கு பணம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே நீதிமன்றத்து தீர்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல நீதியை தேவன் பெற்றுக் கொடுக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க பெற்றுக் கொடுக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் உயிரை பறிப்பதற்காக தேடிக்கொண்டு இருக்கிற
கொள்ளாத நபர்களை ஆண்டவரே நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. எனக்கு அதிலிருந்து ஒரு மீட்பை கொடுக்க வேண்டுமா கூட செபிக்கிற ஆண்டவரே. எந்த தீங்கு இழைக்காமல் என்னை பாதுகாக்க வேண்டுமா கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எனக்கு தீங்கு நேரிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் எனக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. எனக்கு எதிராக செய்வினைகள் ஆண்டவரே. அப்பா, பில்லிசனின் நிமித்தமாக என்னை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஏவல்கள் மூலயமாக என்னை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என் குடும்பத்தை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. எனக்கு எதிராக ஆண்டவரே அப்பா பொய் கடிதங்களை அப்பா எழுதி ஆண்டவரே அப்பா பொய் குற்றச்சாட்டுங்களை எழுதி ஆண்டவரே அவமானப்படுத்தி ஆண்டவரே அப்பா எனக்கு எதிராக ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே போர் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. இவனுடைய வேலை இழப்புகளை உருவாக்க வேண்டும். இவனுடைய சன்னதி அழியப்பட வேண்டும். இவன் எக்காரணங்களை கொண்டும் இவன் மேலே எழும்பி வந்துவிடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பொய் வழக்குகளை ஆண்டவரே என் மேல் ஆண்டவரே புகுத்தி கொண்டு இருக்கிற நபர்கள் புதிய புதிய பிரச்சனைகளை கொடுத்து என் மேல் போர் புரிந்து கொண்டு இருக்கின்ற பொல்லாத கண்கள் பொல்லாத மனிதர்களை அப்பா நீங்க நியாயம் விசாரித்து எனக்கு அவர்களை நல்ல ஒரு தீர்ப்புக்கு நீங்க உட்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே அப்பா எனக்கு அவமானங்கள் வந்துவிடக்கூடாது, நிந்தைகள் வந்துவிடக்கூடாது படிக்கு தேவன் எனக்கு எதிராக நின்று நீங்க போர் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில அப்ப இப்படியான சூழ்நிலையை நீங்க பார்த்து கொண்டு இருக்கின்றீங்க. அநேக பிள்ளைகளுடைய கண்ணீர்களை பார்த்து கொண்டு இருக்கின்றீங்க ஆண்டவரே. அப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படியான சூழ்நிலை யாராருக்கெல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அவர்களுக்கு இன்றைய தினத்திலே நீங்க ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா நானே உன் மீட்பர் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா அந்த மீட்புக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். மீட்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திருப்பாடல் 35 நீங்க சொன்னது போல ஆண்டவரே எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும் என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் என்று ஆண்டவரே அப்பா நீங்க எனக்காக யாவையும் செய்து கொடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து கொடுப்பீங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருப்பாடல் 35:3 நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவர் நானே உன் மீட்பர் என்று சொல்லி இந்த விசுவாசமுள்ள வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். என் மீட்பர் எனக்காக போரிடுகிறார். என் மீட்பர் எனக்காக வாதாடுகிறார் என்று சொல்லி இப்படியான விசுவாச வாழ்க்கையை நான் எடுத்து ஆண்டவரே கம்பீரமாக வாழ நான் கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என் இயேசு என்னோடு இருக்கிறார். என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் இன்றைய தினத்திலிருந்து உமது வார்த்தைகள் நம்பி ஆண்டவரே நான் உமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்காக அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நான் வாழக்கூடிய பிள்ளையாக எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. கிருபையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. யார் மத்தியில எப்படி நான் வாழ வேண்டும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்கு எதிர்ப்புகள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. பொய் குற்றச்சாட்டுகள் வந்துவிடக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு சாதகமாக வரணும் ஆண்டவரே. அப்பா உண்மையான நபருக்கு எதிராக எந்த தீர்ப்புகளும் வந்து நான் கண்ணீர் சிந்தி விடாமல் தேவனை பாதுகாக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்ற அநேக பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை என்னென்ன தேவைகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ இந்த காணொலியை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ இந்த காணொலியை பார்த்து மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்தில் தேவன ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.